ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் டைரிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புழுங்கல் அரிசி பொரிமா உருண்டை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு அது கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ரெட் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. இப்போ இது ஆயிடுச்சு. 6 பேருக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட, பசங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. இப்போ ஜாகரியும் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிக்குது. இப்போ இது கொதிக்கும் போது இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புழுங்கலரிசி பவுட்ரு, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கெட்டியாகிற மாதிரி. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், தேவையாக இருக்கும் போது ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை உருண்டை பண்ணிக்க போகிறோம். இது உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் கூட சாப்பிட்டா, திருவி வச்ச தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட நீங்கள் செய்யலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுத்தீங்கன்னா அது மேலே தேங்காய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது புழுங்கல் அரிசியில் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.